டுடே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரசத்துக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 6, 7 பூண்டு பல், ஊற வச்ச புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு அரிசி ஊற வச்ச தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துட்டு நுரைச்சி ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ வானல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு 5, 6 பூண்டு பல், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு உப்பு தேவையான சேர்த்துட்டு ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஆவாரம்பூ வாஷ் பண்ணது இது கூட சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பருப்பு 100 கிராம் அதையும் இது கூட சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா ஆவாரம் பூ கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.